இந்த கதைய கேட்க கேட்க நம்மள நெறைய பேருக்கு, "அட ஆமாங்க, ஆமா. டெய்லி நான் ஃபேஸ் பண்ற எல்லாத்தையும் அப்படியே கதையா எழுதியிருக்காங்களே!" அப்படின்னு தோணும். "உனக்கு என்னப்பா, எவ்ளோ பெரிய கம்பெனி, எவ்ளோ பெரிய கார்ப்பரேட்டு, வசதி தான் காரணம். உனக்கா பொண்ணு கிடைக்காது, உனக்கா மாப்பிள்ளை கிடைக்காது." அந்த ஜாக்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் வந்து சாப்பிடுறதெல்லாம் பார்க்குறாரு. அவங்கள பார்க்கும்போது இவருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஏக்கம் அதிகமாயிருது. ஒரு வழியா 5 வருஷம் கழிச்சு அவரோட கனவு கம்பெனியான ஜாக்ஸ்ல கால் எடுத்து வைக்கிறாரு. பொண்ணுங்கள கரெக்ட் பண்றதுக்காக, ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் ஏதாச்சும் அவங்களோட வேலையெல்லாம் பண்ணி குடுத்தா, உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் நடந்துரும்ன்ற அந்த வேலையெல்லாம் பார்க்காத. ரெட் காலர் ஜாப். இந்த கதைய கேட்க கேட்க நம்மள நெறைய பேருக்கு, "அட ஆமாங்க, ஆமா. டெய்லி நான் ஃபேஸ் பண்ற எல்லாத்தையும் அப்படியே கதையா எழுதியிருக்காங்களே!" அப்படின்னு தோணும். ஏன்னா, ஐடில ஒர்க் பண்ற மோஸ்ட் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாயின் பண்ணி அவங்க ஃபேஸ் பண்ற என்னலாம் பாலிடிக்ஸ் பிரச்சனைன்றது அவங்க மட்டும் தான் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்மள சுத்தி இருக்க எல்லாரும், "உனக்கு என்னப்பா, எவ்ளோ பெரிய கம்பெனி, எவ்ளோ பெரிய கார்ப்பரேட்டு, வசதி தான் காரணம். உனக்கா பொண்ணு கிடைக்காது, உனக்கா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு அடுத்தடுத்து அடுக்கிட்டே போவாங்க. ஆனா உள்ள நம்ம என்னலாம் அடிபட்டுட்டு இருக்கோம், அடி வாங்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் நமக்கு தான் தெரியும். இப்ப இந்த கதையிலயும் இந்த ஹீரோ எப்படின்னா, அவர் ரொம்ப நாளா வந்து ஜாக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில சேரணுங்கிறது தான் அவரோட பெரிய எய்மாவே வச்சுட்டு இருக்காரு. ஆனா ஒரு 2 ரவுண்டுக்கு மேல அவரால அந்த கம்பெனில இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் கிடைச்ச வேலையிலயாவது கொஞ்ச நாளுக்கு ஜாயின் பண்ணிருவோம்ன்னு சொல்லி, வேற ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிடுறாரு. அப்படி அவர் ஜாயின் பண்ண கம்பெனியும், அவரோட கனவு கம்பெனியும் ஒரே பில்டிங்ல தான் இருக்கு. ஸோ எப்பயுமே டெய்லி சாப்பிடும்போதெல்லாம், அந்த ஜாக்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் வந்து சாப்பிடுறதெல்லாம் பார்க்குறாரு. அவங்கள பார்க்கும்போது இவருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஏக்கம் அதிகமாயிருது. ஏன்னா, அவங்களோட ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவல். இப்படி தான் ஃபார்மல்ஸ்ல தான் வரணும் அப்படி எதுவும் இல்ல. பசங்களும், பொண்ணுங்களும் ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. ஃப்ரீ டைம்ல ஹேங் அவுட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆசையாயிருது. என்ன இது நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு. ஆனா, அப்படி ஒரே கெஃபெட்டேரியால எல்லாரும் சாப்பிட்டதால, ஒரு 4, 5 பேர் அந்த கம்பெனிய சேர்ந்தவங்க கூட இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருது. அடுத்தடுத்து ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டும் அவருக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் கிடைச்சிருது. ஒரு வழியா 5 வருஷம் கழிச்சு அவரோட கனவு கம்பெனியான ஜாக்ஸ்ல கால் எடுத்து வைக்கிறாரு. மொத நாள் ஆஃபீஸ் உள்ள போனோனே என்னலாம் நடக்கும்? இண்டக்ஷன் நடக்கும். அதாவது இன்ட்ரோடக்ஷன், ஹெச்ஆர் யாரு? நீங்க எப்படிலாம் இருக்கணும்? ஆஃபீஸ்ல என்ன ரூல்ஸ்லாம் இருக்கும்? எப்படி வரணும் ஆஃபீஸ்க்கு? இந்த மாரி நெறைய அட்வைஸ்லாம் இருக்கும் இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. ஒரு 2 மாசத்துக்கு ட்ரெய்னிங் நடக்குது. அப்புறம் ஒரு 1 மந்த் இவங்க எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க? என்னலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஃபைனலா ஒரு சீனியர் கிட்ட கொண்டு போய் இவங்கள ட்ரெய்னிங்க்கு விடுறாங்க. இவருக்குன்னு இருக்கிற சீனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுயம்பு. இப்படி இந்த ட்ரெய்னிங்க்கு விடுறதுக்கு முன்னாடி ஹெச்ஆர் வந்து இவங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் குடுப்பாரு. அதுல அட்வைஸ், "உன் வேலைய மட்டும் பாரு. இந்த பொண்ணுங்கள கரெக்ட் பண்றதுக்காக, ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் ஏதாச்சும் அவங்களோட வேலையெல்லாம் பண்ணி குடுத்தா, உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் நடந்துரும்ன்ற அந்த வேலையெல்லாம் பார்க்காத. நீ மட்டும் எப்படி மேல மேல போலான்னு யோசி. அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த மனிதாபிமானம்லாம் வச்சுக்கிட்டா, இந்த ஃபீல்ட்ல நீ சர்வைவ் பண்ண முடியாது." இப்படிலாம் நெறைய சொன்னத கேட்டு கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பயமே வந்துரும். இப்போ நம்ம ஹீரோவோட சேர்ந்து மொத்தம் 10 பேர் அந்த ட்ரெய்னிங் ஸ்லாட்ல இருப்பாங்க. அதுல 8 பேர் நல்ல ஜாலியா தான் இருப்பாங்க இந்த 3 மாசம். இவரும் மகேஷ் என்ற ஒருத்தர் மட்டும் ரொம்ப சீரியஸா சீக்கிரம் எப்படியாச்சும் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க்லாம் குடுத்து மேனேஜர் லெவலுக்கு போயிரணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஹெச்ஆர் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே, என்ன இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்லாம் தோணும். ஃபைனலா ட்ரெய்னிங்க்கு சுயம்பு கிட்ட விட்டுடுறாங்க. அங்க போனோனே சுயம்புன்ற பெர்சன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு பெர்சன்ங்க. இடியே இடிச்சாலும் அவர் ரொம்ப நிதானமா தான் இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து வர வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெர்சன். இப்போ இவருக்கு எல்லா ட்ரெய்னிங்கும் அவர் பக்காவா குடுக்குறாரு. ஸ்லோவா, நிதானமா, எந்த எரரும் இல்லாம குவாலிட்டியா எப்படி ஒர்க் பண்ணணும்னு கத்துக் குடுக்குறாரு. இவர்கிட்ட கத்துக்கிறதாலயோ என்னவோ நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மத்த ட்ரெய்னிங்க்கு வந்த அசோசியேட்ஸ விட நம்ம ஹீரோ வந்து தெளிவா கத்துக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு குடுக்க ஒரு சீனியர் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஓகே. இப்ப ட்ரெய்னிங்கும் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்கள புரொடக்ஷன்ல போடுவாங்க இல்லையா? அப்படி புரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவரும் நெறைய எரர்லாம் பண்றாரு. அவரோட சீனியர் வந்து அவர புரொடெக்ட் பண்றதுக்காக அவர ரொம்ப பார்த்து பார்த்து பாலிஷ்டா வச்சு ரொம்ப அக்யூஸ் பண்ணி, நீ இந்த தப்பு தான் பண்ற." அப்படிலாம் சொல்லாம ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோன்ல வச்சிருந்து அவர பார்த்துக்கிறாருன்னு தெரியுது.
ஸோ ஃபைனலாக இவர் ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சோடனே இவர் மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படியாவது மேலே மேலே போயிடணும்னு கொஞ்சம் கூட ஃப்ரீ டைம் இல்லாமல் எல்லா ட்ரிக்ஸ், எக்ஸல் ட்ரிக்ஸு, சிஸ்டம் எப்படி சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் டேட்டாவை திரும்ப எடுத்து எப்படி ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ நம்ம கூட யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிறது, எல்லா டெக்னிக்ஸையும் அப்ளை பண்ணி ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கிறது, இப்படி எல்லாத்தையுமே டே ஒன்லேருந்தே நம்ம ஹீரோ பண்ணுறாரு. இவரோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நாள்லேருந்து கொடுத்த டார்கெட்டை பக்காவாக முடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி குவாலிட்டி வைஸ் நல்லா அவர் வந்து வெல் வேர்ஸ்டாக ஆயிட்டாரு. அப்போது ஒர்க்கையும் நம்ம ப்ரொடக்ஷனையும் பக்காவாக பண்ணணும்னு சொல்லி டெய்லி காலையில் சீக்கிரம் லாகின் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க்கை முடிக்கிறதுன்னு எல்லா நாளும் இப்படி பண்ணுறாரு. சுயம்பு வந்து இவர்கிட்ட கூப்பிட்டு, நீ ஒர்க்லாம் நல்லா பண்ணுற, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சரியான விஷயம் கிடையாது. ஸோ ஹெல்த் முக்கியம், அதை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. அவர் எதுக்கு அக்கறையாக சொல்கிறாருன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோக்கு எப்படியாவது அடுத்தடுத்த போஸ்ட் போயிடணுன்றதால அதை பெருசாக பாதர் பண்ணிக்காமல் அவர் ஒர்க் அதே மாதிரி பார்க்குறாரு. ஒரு பாயிண்டில் ஒரு முக்கியமாக ஒரு மண்டே பீரியட், மண்டேலாம் ஆஃபீஸில் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும், எல்லோரும் எப்படி தலையை பிச்சுக்குவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு பக்காவான டேயில் சுயம்பும் லீவ் போட்டுடுறாரு. இன்னும் ஒரு 2-3 சீனியர் அசோசியேட்ஸ் எல்லாம் லீவ் போட்டுடுறாங்க. நம்ம ஹெச்ஆருக்கு பைத்தியம் பிடிக்காத குறை, யார் இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸையும் முடிப்பாங்க, கொடுத்த டைம்குள்ளே கிளைண்ட்டும் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகாத மாதிரி ஒர்க்கை முடிக்கணுமேன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, தான் வேலையை ஹாஃப் டேக்குள்ளே முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் ஹெச்ஆர் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு எரர் கூட இல்லையேன்னு சொல்லி அன்னைக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்றாங்க. அவரும் குறிப்பிட்ட டைமில் வேற யாரோட ஹெல்ப்புமே அவங்க போய் கேட்காம எல்லா விஷயத்தையுமே முடிச்சு கொடுத்துட்றாரு. இதால் அவருக்கு ஒரு பெரிய பெரிய ரெப்யூட்டேஷன் கிடைக்கிது. அடுத்த நாள் ஆஃபீஸ் வரும்போது இவருக்கு வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு, அதுக்கப்புறம் ஸ்டெல்லர் அவார்டு, நல்ல ஒர்க் பண்ணார், அது இதுன்னு அவார்டாக கொடுக்குறாங்க, பாராட்டி தள்ளுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இவரை எவ்வளோ பாராட்டினாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சுயம்பியும் இன்னொரு அசோசியேட்டான பிரவீனையும் நிற்க வச்சு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உங்கள் ஒர்க்லாம் எஃபெக்டிவாக இல்லை, நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சரி கிடையாது, அப்படிலாம் சொல்லி அவங்கள ரொம்ப பேடாக வந்து அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. ஐயோ, நம்மளை நல்லா பாராட்டிட்டு ஏன் இப்போ இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் எதுவும் பேசக்கூட மாட்டேங்கிறாரே. சரி என்னன்னு கிட்ட போய் கேட்கலான்னு போகும்போது பிரவீன் வந்து இவனை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி போயிடுறான். அடுத்து நம்ம சுயம்பு வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாரு. கொஞ்ச நாளில் என்ன தெரியுதுன்னா, இவன் நல்ல ஒர்க் பண்ணதால் இவனுக்கு நல்லா சீக்கிரமாக டார்கெட் முடிக்க முடியுங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே டார்கெட்டை ஏற்றிடுறாங்க. இப்படி டார்கெட் ஏற்றின உடனே நம்ம மற்ற எல்லா பீப்புளாலையும் அந்த மாதிரி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. இப்போ இவனுக்கு இன்னும் கில்ட் அதிகமாயிருச்சு. இந்த கில்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி அடுத்த நாள் சுயம்பு ஆஃபீஸ்க்கு வரல. என்னன்னு போய் கூட ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டால் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ இவன் வந்து ஒரு கில்ட்டோட உச்சத்துக்கே போயிடுறான். நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறதால தான் இப்படி ஆயிடுச்சோ, நம்ம போய் சாரை வீட்டில் பார்க்கணும். ஏன்னா அவன் பர்சனலாக வீட்டுக்கும் போய் ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பான் அந்த பர்சனோட. வீட்டுக்கு அடுத்த நாள் போயிடுறான். ரொம்ப தயக்கத்தோடு தான் போகிறான். ஆனால் அவனுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, தனக்கு வேலை போனதையே அவர் வீட்டில் சொல்லாமல் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகிற மாதிரி யூஸ்வலாக கிளம்பி போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப்க்கோ அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமோ சுயம்புக்கு வேலை போனது தெரியல. இப்போ இவனுக்கு வந்து இன்னும் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. கண்டிப்பாக நம்ம வந்து சுயம்பு சாருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு போய் ஆஃபீஸில் கேட்கணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறான். அப்போ தான் அவனுக்கு சில விஷயம் தெரிய வருது. என்னென்னா, ஜென்ரலாகவே ஆஃபீஸில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற சீனியர் எம்ப்ளாயீஸை ஜூனியர்ஸை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு 50,000 சம்பளம் கொடுக்குறோன்னா 5 பேருக்கு 10,000 கொடுத்து 5 பேர் வேலையை வாங்கிடலான்னு சொல்லி வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. இது ஒரு பாலிடிக்ஸ். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேராக ஹெச்ஆர் ரூம் போகிறான். கேள்வி கேட்கலான்னு பார்த்தா ஹெச்ஆர் 1 வீக் வந்து ஆன்சைட் போயிடுறாரு. ஓகே, போய் நம்ம மேனேஜர்கிட்ட கேட்போன்னு சொல்லி அதே வேகத்தோடு போய் மேனேஜர் ரூம் கதவை திறக்கிறான். அங்கே ரொம்ப சந்தோஷமாக அவனை வெல்கம் பண்ண மேனேஜர் இவன் கேட்ட கேள்வியில் செம்மையாக காண்டாயிடுறாரு. முகம்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டு, நான் உனக்கு ஆன்சர் பண்ணணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, போய் உன் ஹெச்ஆரை கேளு அப்படின்னா, ஹெச்ஆர் தான் வந்து ஆன்சைட் போயிருக்காரு, நான் யாரை போய் கேட்குறதுன்னு இவன் நக்கலாக பதில் சொல்கிறது அவரை இன்னும் கோவப்படுத்திடுது. உடனே அவர், உனக்கு இப்போ என்ன தெரியணும், ஆமாம் நாங்கள் தான் வேலையை விட்டு அனுப்பணும், இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அதனால தான் வேலையை விட்டு அனுப்பணும், சும்மா ஒன்று அனுப்பலை, 2 மாதம் சம்பளம் கொடுத்து தான் அனுப்பியிருக்கோம், அதுக்குள்ளே அவருக்கு வேறு வேலை கிடச்சிரும். இப்படி அவர் பேச பேச நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கோவம் அதிகமாயிட்டே வந்துச்சு. அப்போது 5 வருஷம் கழித்து எனக்கும் இங்கே இதே நிலமை தான் இல்லை அப்படின்னு கேட்குறான். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கொஞ்ச நேரம் பாஸ் விட்டுட்டு ஒரு 2 தம் அடிச்சுட்டு,
அவன்கிட்ட திரும்பி பார்த்து, "இங்க பார், இதுதான் இங்க வேலையோட என்விரான்மெண்ட். உனக்கு உன் வேலைய காப்பாத்திக்கணும்னா, நீ மேல மேல என்ன பண்ணலான்றத மட்டும் யோசி. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு ஏன் வேலை போயிருச்சு, இவனுக்கு ஏன் லோ ரேட்டிங் குடுத்தீங்க?" இப்படி நெறைய விஷயம் நீ யோசிச்சேன்னா, இங்க நீ சர்வைவ் பண்ண முடியாது. வந்த புதுசுல நானும் இப்படி தான் இருந்தேன். ஆனா, போக போக அவங்க என்னையுமே வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இங்க வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டவுனே அவன் மனசு ஏத்துக்கல. "அப்படியா சார்? இந்த என்விரான்மென்ட்ல நான் வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் இன்னைக்கே ரிசைன் பண்றேன். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க" அப்படின்னுவான். "ஓ! வேலைய விட்டுட்டு என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்பாரு. உடனே இவன், "எங்க மனுஷங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்களோ, நான் அங்க போய் வேலை பார்த்துக்கிறேன். எனக்கு இங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிருவான். அதுக்கு உடனே அவரு, "அப்படி ஒரு ஆஃபீஸ் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல தெரியுமா?" அப்படின்னுவாரு. "ரொம்ப நல்லதா போச்சு சார். என் கண்ண தொறந்துட்டீங்க. நானே அப்படி ஒரு ஆஃபீஸ உருவாக்குறேன். என்ன மாதிரி ஏன் சுயம்பு சார் மாதிரி யாரெல்லாம் நல்ல ஒர்க் பண்றதுல எஃபிஷியன்ட்டா இருக்காங்களோ, அவங்கள வச்சு அந்த ஆஃபீஸ நான் டெவலப் பண்ணி காட்டுறேன். நீங்க வேணா பாருங்க" அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அந்த ரூம விட்டு அவன் வெளியில போயிருவான். ரூம விட்டு வெளிய வந்து அவனோட டேபிள்ல திங்ஸ் எடுக்கும்போது தான் நிமிர்ந்து பார்ப்பான். அந்த மேனேஜர் வந்து ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. இவனுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் உள் மனசு சொல்லும். ஆனா, அவரால அத வெளியில காட்டிக்க முடியல. ஏன்னா, அவரோட இருக்கிற என்விரான்மென்ட் அப்படி, அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவன் அந்த ஆஃபீஸ விட்டு வெளில போயிடுறான். இதோட இந்த கதை முடியுது. இத கேட்க கேட்க எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என் ஆஃபீஸ்லயும் சில பாலிடிக்ஸ் இருக்கும். ஆஃபீஸ்ன்னு இல்லங்க. ஜென்ரலாவே எந்த இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும், ஒண்ணு சீனியர், ஜூனியர் பாலிடிக்ஸ் இருக்கும். இல்லன்னா வந்து அவங்க சொல்ற மேல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸோட வேர்ட்ஸ நம்ம மதிக்காம, நம்மளா ஒரு ஓனர்ஷிப் எடுத்து ஒண்ணு பண்ணி, அதுல நம்ம வின் பண்ணிட்டோம்னா, அவங்க ஈகோவ டச் பண்ணிட்டோம்னா நெறைய பிரச்சனை வந்துரும். இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லயும் நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. மனுஷங்களோட எஃபிஷியன்சிய வந்து வேல்யூ பண்ணி, அவங்கள அதுக்காக மதிக்காம, ஒரு பிசினஸ் மைண்டா தான் எல்லா இடத்துலயும் இங்க வொர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ ஞாபகப்படுத்துற மாரி இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான கதையோட சீக்கிரம் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.